நமக்கு நிதி மேலாண்மை இல்லை. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. இது வந்து நீண்டகால கோரிக்கை. இவங்க இன்னைக்கு நேற்று இல்லை, இதுலேயே இந்த 4.5 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வச்சு போராடிட்டு தான் இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு தேர்தல் வரும்போது இதை அறிவிக்கிறதுனால இந்த வாக்கு அறுவடை தான், வேற ஒன்றும் இதில் இல்லை. அக்கறை இருந்தால் முன்னாடியே அறிவிச்சிருக்கணும். சொல்கிற மாதிரி பெரிய நிதி சுமையில் தான் இது போய் நிறுத்தும். அது ஏற்கனவே இருக்கிற கடனோடு கூடுதலாக கடன் ஆகும், அவ்வளோதான். சரி, இப்போ நீண்ட நாள் இருந்த கோரிக்கையை நிறைவேற்றியதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இவங்க வலுவான ஒரு அமைப்பாக இருக்காங்க, ஜாக்டோஜியோ. அதில் பல லட்சம் வாக்குகள் இருக்குது. ஒரு வேளை அதை நிறைவேற்றல, எதிராக திரும்பிச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும் நினச்சி இதை நிறைவேற்றிட்டாங்க. துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை, ஒரு வலுவான அமைப்பு எதுவும் இல்லை. சம வேலை சம ஊதியம் கேட்டு ஆசிரியர் போராடுறவங்களையும் ஒரு பொருட்படுத்துகிற மாதிரி இல்லை. அது அந்த கோரிக்கையும் நீண்ட காலமாக இருக்குது. இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்து நிறைவேற்றி தருவோம்னு சொன்னது தான். தேர்தல் அறிக்கையிலே, கடந்த முறை தேர்தல் அறிக்கையிலே இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம்னு கொடுத்தது தான். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு தான் போராடுறாங்க. அது செய்ய மாட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நிர்வாக சீர்கேடு, மாற்று பொருளாதார பெருக்கம் இல்லை. வரி இன்னொன்று சாராயம் தான் இருக்குது. அதில் சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, இந்த மாதிரி அத்தியாவசியத்தில் உயர்த்தி தான் நம்ம மக்களை சுரண்டி தான் இந்த இதை செய்ய வேண்டியது இருக்குது. சகிக்க முடியாத சுமையை மக்கள் மேலே திணிச்சிருது. சொத்து வரி, மின்கட்டண உயர்வு இதெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அதை பற்றி கவலைப்பட முடியல. இப்போ நம்ம என்னென்னா, இவ்வளவு லட்சம் கடன் வாங்கியிருக்கோம், நம்ம எதை ஒன்றுமே சிறப்பாக நிறைவேற்றலையேங்கிறது தான். என்ன கல்வியை தரமாக கொடுத்தோம், இல்லை போக்குவரத்து இருக்குது, போக்குவரத்தெல்லாம் தனியார் கொடுத்தாச்சு. அரசு போக்குவரத்தே நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயப்படுத்தி கொண்டு போகிறாங்க. அப்போ மின் உற்பத்தி விநியோகமும் எல்லாம் தனியார் முதலாளிகள், சோலாரும் சரி, காற்றாலையும் சரி, சூரிய ஒளியும் சரி, எல்லாமே தனியாருக்கு போகுது. தனியார்ட்டு இருந்தால் நம்ம வாங்கிக்கிறோம். அது தெரியல. அது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அது அவர் தம்பி ஒரு கொள்கையாக வச்சுருக்கிறாப்புல. இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில் பங்குங்கிற கோரிக்கையாக வைக்கிறாங்க. அதனால அதை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னென்னா, மத்தியில் வந்து ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுக்கத்தானே செய்யுது. காங்கிரஸ் இருக்கும்போதோ பாரதிய ஜனதா இருக்கும்போது இப்போவே பாருங்கள், நிறைய கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு எடுத்துருக்குது, கூட்டணி ஆட்சி. அது மாதிரி முறையே இந்த மாநிலத்தில் கேட்குறாங்க. அது தவறு ஒன்றும் இல்லை. அது ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது. அது வரவேற்கத்தக்கது தான். காரைக்குடி தொகுதியில் கடைசியாக அறிவிப்போம். இன்னும் ஒரு மாதம் தானே இருக்குது. பிப்ரவரி 21 அறிவிப்போம். சொந்த மண்ணை காரைக்குடி மட்டும் இல்லை, எனக்கு தமிழ்நாடே என் சொந்த மண்ணு தான். இல்லை எனக்கு வந்து நான் ஒரு ஊருக்காரன் இல்லையே, நான் உலகத்துக்கானவன், அது இந்த தமிழ்நாட்டுக்கானவன். எனக்கு நீங்கள் வந்து இந்த ஒரு வட்டத்துக்குள்ள எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் சொன்ன மாதிரி தான். நான் கடல், என்னைய குட்டையாக்க முடியாது. நீங்கள் ஒரு குளமாவோ கண்மாயாவோ ஆக்க முடியாது. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, அறிவிப்புங்கிறது பிப்ரவரி 21 தான். எல்லா மொத்த வேட்பாளர் வாக்கு வங்கி. ஆமா, சொந்த ஊர்ல ஒரு தாய் பாசம் இருக்கும்ல நம்ம பிள்ளைன்னு. எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க நீங்க. காமிப்போம். 21 அறிவிப்போம். 21 பிப்ரவரி 21 திருச்சியில் மாநாடு இருக்கு. அதில் எல்லா வேட்பாளரையும் அறிவிப்போம். இப்போ நாங்கள் வந்து 100-150 வேட்பாளர்கிட்ட தான் அறிவிச்சிருக்கோம். இன்னும் மிச்ச வேட்பாளர்கள்லாம் தேர்வு பண்ணி வச்சுருக்கோம். அப்போ மொத்தமாக அறிவிப்போம்.